வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சி வர கிளைண்ட் கூட லொக்காலிட்டிஸ் பார்த்து கட்டுற சின்னலாம் கட்டுருக்காங்க. நம்ம கிளைண்ட்ஸ் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்தவங்க தான் இப்போ உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 170 யூனிட்ஸ் டோட்டலாக போட்டிருக்கோம். ஆல் வேரியன்ட்ஸ் அவைலபிள் இருக்குது, ஆல் பிளாட் அவைலபிள் இருக்குது. பூந்தமல்லி சரௌண்டிங்கில் இப்போ நீங்கள் குத்தம்பாக்கம், பூந்தமல்லி, நசரத்பேட்டை, திருமழிசை அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 5000 ரூபா ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ண போகிறோம். குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். பரந்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து வரும். மேக்ஸிமம் ட்ராவலிங் டைம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்களா இங்கேருந்து. வணக்கம் நேயர்களே, சென்னையில இருந்து பெங்களூரு போகிற பயண தூரத்தை குறைக்கிற வகையில எக்ஸ்பிரஸ் ஹைவே அமைச்சிட்டு வராங்க. இந்த ஹைவேயை ஒட்டி பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில லொகேட் ஆகி இருக்கிற பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட புதிய மனைப்பிரிவை தான் இன்னைக்கு ஷோல நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நாம சொல்லியிருந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இந்த ஹைவேஸ்லேருந்து பெங்களூரு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டா கூட 3 மணி நேரத்தில் ரீச் ஆகலாம். இப்போது 4-4.5 மணி நேரம் ஆகும். அந்த பைபாஸுக்கு பக்கத்தில் தான் நாம் இருக்கோம். இந்த பைபாஸுக்கு பக்கத்தில் நம்ம சைட்டும் இருக்குது. உங்க கையில 3 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே நீங்க இங்கே 1000 சதுரடியில வீட்டு மனை வாங்கிக்க முடியும். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர் திரு தியாகு அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி சார். சார் நம்ம வந்து நியூ சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதுவும் டோல்கேட்டு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா? ஆமாங்க சார். ஆமாம். கரெக்டாக ஸ்ரீபெரும்பூர்லேருந்து நம்ம சைட்டு கரெக்டாக எவ்வளோ தூரம், இங்கே எப்படி வரணும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்குலாம் முன்னாடியே இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பூந்தமல்லிருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி வரும்போது டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்டை தாண்டின உடனே இமீடியட் ரைட் எடுத்தால் கரெக்டாக ஒரு 1.2 கிலோமீட்டர் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஹுண்டாய் தெரியும் எல்லாருக்குமே. ஹுண்டாய் தாண்டோடனே டோல்கேட் வரும். டோல்கேட்லேருந்து ரைட்டு பூந்தமல்லிருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த லொக்கேஷனில் தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கு. ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜே சக்தி நகர். சார் நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்னென்ன பேசிங் இருக்குது, என்னென்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க சார். லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ப்ராஜெக்ட்டுக்கு. இது ப்ராஜெக்டோட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. மினிமம் பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 யூனிட்ஸ் டோட்டலாக போட்டிருக்கோம். ஆல் வேரியன்ட்ஸ் அவைலபிள் இருக்குது, ஆல் பிளாட் அவைலபிள் இருக்குது. ரோட் விட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, காம்பவுண்டு கவர்ட் லே அவுட்டு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, இபி லைன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே ஆல்ரெடி வீடுங்க கட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருந்தோம். லான்ச் போது புக் பண்ண கிளைண்ட்ஸ்லாம் ப்ரீ புக்கிங்கில் புக் பண்ண கிளைண்ட்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2 நம்ம லான்ச் பண்ணி போயிட்டுருக்கு. சார் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பெங்களூர் ஹைவே போயிட்டு இருக்குது, அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பெரிபலோடு போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுக்கும் சென்டர் தான் நம்ம சைட் இருக்குது. ஆமாங்க சார். இந்த இடத்துல இருக்கிறனால ஃபியூச்சரில் க்ரோத் எப்படி இருக்கும் அந்த சைட்டுக்கு? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு சைட் ஒன்று போட்டிருந்தோம். இந்த சைட்டு வந்து ஜஸ்ட் ஒரு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு ப்ரைஸ் கம்மியாக தான் போட்டிருந்தோம். இப்போ ஷார்ட் பீரியட் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துல தான் இந்த அளவு ஹைக் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த ரோடாக இருக்கட்டும், இந்த நம்ம பெங்களூர் ஹைவேஸ் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச லொக்கேஷன்ஸ் தான். அந்த பெங்களூர் ஹைவேஸ் இருக்கும். மேக்ஸிமம் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த கவரேஜில் தான் இருக்குது. இதர் ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கட்டும், வல்லக்கோட்டை, சுங்குவாசத்திரம், மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு 2-3 மடங்கு ஹைக் ஆகிருக்கு. அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். பட் என்னென்னா அதை விட ஷார்ட் பீரியடில் இனி க்ரோத் ஆகுன்றது நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஓகே. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற நினைக்கிறவங்க வந்து தாராளமாக அங்கே பண்ணலாம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் மட்டும் சொல்ல முடியாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் நீங்களே பார்த்துருப்பீங்க, வர சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுங்க வந்துடுச்சு, லே அவுட்டுக்குள்ளேயே வீடு வந்துச்சு, கட்டக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். செமி தான் சொல்ல முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பணம் போகிறது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரேட்டும் ஹைக்காகவும் வாங்கணும் உடனே கட்டவும் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் வராங்க. அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டோம். வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சி வர கிளைண்ட் கூட லொக்காலிட்டிஸ் பார்த்து கட்டுற சின்னலாம் கட்டுருக்காங்க. நம்ம கிளைண்ட்ஸ் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்தவங்க தான் இப்போ உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம சைட் போட்டிருக்கோம். சரி சார். இப்போ நீங்களும் வீடு கட்டி கொடுக்குறீங்களா சார்? ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து நம்ம மேஜர் வந்து பிளாட்ஸ் மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் கம்பெனி தான். நம்ம வேணுன்ற கிளைண்ட்டுக்கு லேண்டை சூஸ் பண்ணி நாமளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறது நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். சார் இப்போ நம்ம பூந்தமல்லிலேருந்து வரும்போது வந்து நிறைய சைட்லாம் போட்டிருக்காங்க. ஆமாங்க சார். இப்போ அங்கெல்லாம் விட்டுட்டு இந்த நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட நேரில் இருக்கிற இந்த சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் எதுக்காக இடம் வாங்கணும்? ஆக்சுவலி பூந்தமல்லி சரௌண்டிங்கில் இப்போ நீங்கள் குத்தம்பாக்கம்,
பூந்தமல்லி நசரத்பேட்டை திருமழிசை அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிடுச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட். ஆமாம் 6000. கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கும் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ண போகிறோம். அதை தாண்டி அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் வேலை செய்கிற லொக்கேஷன் இதுதான். ஸோ இந்த லொக்கேஷன் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் அவங்க அங்கே இருக்காங்க. அதை விட கிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம அதை விட பாதி மடங்கு ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறோம். இதுவே ஒரு மேஜர் ரீசன். ரெசிடென்ஷியலாகவும் நம்ம இருக்கும், ட்ராவல் டைமும் நமக்கு ரொம்ப கம்மியாகும். அந்த மாதிரி லொக்கேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக இப்போது பூந்தமல்லிலேருந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதுன்னா அதே டைமிங் நம்ம சைட்லேருந்து குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் போகிறதுக்காக இருந்தோம், இவிபி சினிமாஸ் போகணும், பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 to 15 ரீச் ஆகிடலாம். குத்தம்பாக்கம் பஸ் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் நம்ம சைட்லேருந்து போகிற டிஸ்டன்ஸ் டைமிங் ஆகும். சார் இப்போ நம்ம வந்து இங்கே பரந்தூர் வரைக்கும் நம்ம மெட்ரோலாம் போட போகிறாங்க இல்லையா? ஆமாங்க சார். இந்த நம்ம பக்கத்தில் அங்கே எங்கே வருது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஆண்ட ஒரு ஸ்டேஷன் போகிற மாதிரி ப்ரப்போஸ்ட் இருக்குது சார். இந்த டோல்கேட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஆகிடும். ஃபியூச்சர் மெட்ரோ வந்தால் அங்கே ஆமாம் பெங்களூர் ஹைவேஸில் இருக்கிற கனெக்டிவிட்டி இந்த பஸ் ஆக்சஸ் மாதிரி எந்த லொக்கேஷன்லையுமே கிடையாது. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நமக்கு. அந்த லொகேஷன் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. சரி, இப்போதைக்கு வந்து மெட்ரோ வந்து நம்ம கிட்ட பூந்தமல்லி வரைக்கும் வர போகுது இல்லையா? போறாங்க. ஆமாம். பூந்தமல்லி எங்கேருந்து எவ்வளோ தூரம் சார்? பூந்தமல்லி எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டர் தான் வரும் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து போகும்போது 16 கிலோமீட்டர் தான் வரும். ட்ராவலிங் டைம் அதாவது 16 கிலோமீட்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணுவோன்னா ட்ராவலிங் டைம் எடுத்துனா ஹைவேஸ் எல்லாருக்கும் தெரியும், பெங்களூர் ஹைவேஸ். அந்த 16 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவல் டைமில் ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம சைட்டு. இங்கே இடம் வாங்குறவங்க வந்து பக்கத்தில் ஸ்கூல் இருக்கணும், காலேஜ் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் இருக்குது? ஓகே. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் டெக்னாலஜிக்கு பேக் சைடு, வெங்கடேஸ்வர காலேஜ், சவிதா மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி லொக்கேஷன் தான் இருக்குது. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசஃபு, சென்ட் மேரி ஸ்கூலு, ரியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, விவேகானந்தா வித்யாலயா, இதெல்லாம் வந்து நியரஸ்ட் ஒரு 1 to 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே இருக்கிற ஸ்கூல்ஸ் தான். எல்லாமே ரொம்ப பக்கம் தான். ரொம்ப பக்கம் தான் சார். ஸ்ரீபெரும்புதூரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன கம்பெனிஸ்லாம் பக்கத்தில் இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் பக்கத்தில் இருக்குது, செயின்ட் கோபின்ட்டு, அப்புறம் சாம்சங்கு, ஃபாக்ஸ்கானு, ராயல் என்ஃபீல்டு, அப்போலோ டயர்ஸு, ஜேகே டயர்ஸு, இது எல்லாமே நியரஸ்ட்டு தான் இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து எல்லாருக்கும் முன்னானது. ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிற கம்பெனிஸ் வந்து வெரி நியரஸ்ட் இருக்கிறதால நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன். நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரீஸு, ஐடி காரிடார் எல்லா மக்களுமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து எல்லாருமே தெரியும், இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. அந்த லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோன்னும் போது இது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸ் தான் இந்த சைட்டு. குத்தம்பாக்கமும் பரந்தூரம் நம்ம சைட்லேருந்து எவ்வளோ தூரம்? ஆக்சுவலாக வந்து குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ஸு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். பரந்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து வரும். மேக்ஸிமம் ட்ராவலிங் டைம் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து. அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டா அகாமடேஷனா அப்படின்றத தாண்டி இந்த சைட் எல்லாருக்குமான சைட். இன்வெஸ்ட்மெண்ட் கிளைண்ட்டும் பண்ணலாம், அகாமடேட் பண்ணுற கிளைண்ட்டும் பண்ணலாம். அகாமடேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தேவைகள் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம சைட்டோட மெயின் ஃபீச்சர். முக்கியமாக வந்து நம்ம அடுத்த நியூ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியிலே ஆமாம் இந்த லொக்கேஷன் கடந்து தான் அந்த ஏரியாவுக்கு போக முடியும். அந்த லொக்கேஷனில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து டோல்கேட் பக்கத்தில் போகிறோம். அதுலேருந்து வெரி நியர் தான் நம்ம சைட்டு. ஓகே சார். அதனால் ஃபியூச்சரில் பெரிய க்ரோத் இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சர்னு சொல்கிறது நம்மளோட ப்ரொடிக்ஷன் வந்து தான் 2 வருஷம் தான். 2 வருஷத்தில் நீங்கள் போகிற ஃபண்ட் வந்து 2 மடங்கு ஆகிடும். அந்த அளவு இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட 3 மடங்கு ஏறி இருக்கு. சரி சார். இந்த சைட் ஃபர்ஸ்ட் phase 1 லான்ச் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் போட்டிங்க சார்? ஜஸ்ட் ஒரு 600 to 800 ருபீஸ் தான் போட்டோம். லான்ச் பண்ணும்போது 600 ரூபாய்க்கு பண்ணோம், முடிக்கும் போது ஒரு 950 ரூபாய்க்குள்ளே முடித்தோம். ஓகே சார். இப்போ நம்ம நியூ ஃபேஸிங் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு? ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2466 ரூபாய் வரும் சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே. கிட்டத்தட்ட 2 மடங்கு மேலே கண்டிப்பாக. ஆமாம். ஓகே சார். இந்த ப்ரைஸில் ஏதாவது நெகோஷியபிள் ஏதாவது பண்ணுறீங்களா? சார் வீடியோ பார்த்து வர கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரைஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வாங்க, சைட் விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வர மாதிரி இருந்தால் நாமளே கேபும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். சார் நம்ம சைட்டில் வந்து மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க. ஆமாம். அந்த பிளாட் வாங்குறதுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்து எவ்வளோ அமௌண்ட் கேஷ் வச்சுருக்கணும்? ஆக்சுவலாக நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் அரேஞ்ச் பண்ணினாவே போதும். நம்ம லேண்டு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துடலாம். மீதி வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். லோன் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணுறீங்க? என்னென்ன பேங்க்கில் பண்ணுறீங்க? லோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு 80-90% பண்ணி கொடுக்குறோம். எல்லா பேங்க்குமே லோன் அவைலபிள் பண்ணி கொடுக்குறோம் சார்.
நீங்களும் இந்த மனைப்பிரிவுல வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.